கதைகள் பாட கதைகள் பாடு முத்தாலம் பாடு சாமி அம்மாளோட கதைகள் பாடு ஆனை முகத்தோடு அருள் புரிவாரே ஆதி வெள்ளி கையிலே அரணோடு பார்வதியும் பார்வதியும் அன்புடனே குலுவிருக்க இந்திரலோகம் தன்னாதியிலே இந்திராரான் சந்திரோ சூரியரும் குலுவிருந்தாரே வைகுந்த லோகத்திலே பச்சம் வாழோ லட்சுமியோ பவுசுடனே குலுவிருக்க அந்த பிரம்ம லோகம் தன்னாதியிலே பிரம்மாவும் சரஸ்வதியோ துரியம்முடன் குலுவிருந்த வாரவாதே முற்கோடி தேவர்களோ 48,000 ரிஷிமார்களோ அகஸ்தீசரோ அழகு கலை கோட்டும் மாமுனியோ அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியரோ அன்புகுள்ளர் சந்திரரோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி இருந்தாலே ஆகாய அன்னை கங்காதேவி ஆதி கைலாசத்திலே ஆண்டவராக பகவான் அம்பிகை உமையவள் பார்வதாதேவியும் பிரம்மலோகத்திலே பிரம்மதேவனும் கலைமகள் சரஸ்வதியும் வைகுண்டத்திலே என் பெருமாள் நாராயணன் லட்சுமி தேவியால் குலவிருக்க இந்திரலோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் வாழ்ந்து வருகின்றார்கள். அமையா தெய்வ கைலாசத்திலே தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்க நந்தி தேவர் தாளம் போட அமையா ரம்பை நடனமாட சரி ஊர்வசியால் உல்லாசமா பாட மேனகை மிருதங்கம் போட கலைமகள் சங்கீதம் பாட இப்படி கைலாசத்திலே கொலுவிருந்து வரக்கூடிய நாளையிலே 33 கோடி தேவ முனிவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் அழகு கலைக்கோட்டு மகாமுனிவரோடு கைலாசத்திலே கொலுவிருந்து வரக்கூடிய நாளையிலே திருக்கைலாசத்திலே சப்த கன்னியர்கள் 7 பேர்கள் இந்த கன்னியர்கள் 7 பேர்களுமாக தெய்வ கைலாசத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஆடவர்கள் இவர்களுக்கு தெரியக்கூடாது ஆண்கள் முகத்திலையும் முழிக்க கூடாது ஆடவர்கள் இவர்களையும் பார்க்க கூடாது அப்படி இருந்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாள் தினத்திலே கன்னியர்கள் 7 பேர்களுமாக பேசுகின்றார்கள். என்ன நம்ம இந்த கைலாசத்திலேயே தானே காலமெல்லாம் கழித்து கொண்டிருக்கிறோம் என்று கைலையில இருந்து பூலோகத்தை நோக்கி வந்து பார்க்கும் பொழுது என்ன பூலோகத்தில் உள்ள மக்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள். சரி பூலோகத்துல அங்கு இல்லாத நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க நடக்கு இந்த பூலோகத்துல ஆடம்பரமான என்ன ஒரு கோயில் கூட வச்சாங்கன்னா அந்த கோயில் கூடையில ஆட்டம் பாட்டம் ஆடல் பாடல் மேளதாளம் வில்லு முரசன் இருக்கு இல்லையா இருக்கு இதுகளை எல்லாம் கண்டு நாமல் ரசித்து வர வேண்டும் என்று கன்னியர்கள் 7 பேரும் கைலை மலை தான் கடந்து பூலோகம் மாறபோது 7 நல்ல கன்னியர்கள் என்னோதார்கள் அவர்கள் எண்ணுவதாரே மனமதிலே கன்னியர்கள் 7 பேர்களுமே பூலோகத்திலே வந்து மானுட மனுக்களை எல்லாம் பார்த்து ரசிக்கின்றார்கள்.
அப்படி ரசிக்கும் பொழுது 7 கன்னியர்கள் வந்திருப்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமா, அவர்கள் தெய்வ கன்னியர்கள் அல்லவா? அம்மையா. அப்படி இருக்கும் பொழுது இந்த 7 பேர்கள்லயும் என்ன அந்த அருக்காளே அம்மா மூத்தவா, முத்தாளம்மா. இவள் ஆதியிலே கன்னியாக இருக்க அடியே என்ன நம்மளுக்கு தாகமா இருக்குதம்மா. அம்மா, தாகம் தணிக்க வேண்டும் என்று ஒரு மானிட பெண்ணாக வடிவத்தை கொண்டு அம்மையா பூலோகத்திலே மானிட மக்களிடத்திலே தண்ணீரை வாங்கி இந்த அம்மார 7 பேர்களும் தாகம் தணித்தார்கள். தாகம் தணிக்கும் பொழுது இந்திரலோகத்திலே இந்திரன் பார்த்தார், அறிந்தார். பூலோகம் சென்ற கன்னியர்கள் சரி மானிட மக்களிடத்திலே தாகத்தை பெறுவதற்காக தாகம் தணிக்க தண்ணீரை வாங்கி அருந்தி விட்டார்களே. இவர்கள் தெய்வ கைலாசத்துக்கு ஆண்கள் கண்ணுக்கே படக்கூடாது. சரி ஆண் வாடை இவர்களுக்கு அடிக்க கூடாது. இரவு வேளைதான் இந்த 7 கன்னியர்களும் நடமாடுவார்கள். அப்படி இருக்கும் போது மானிடரோடு மானிட மக்களாகவே சென்று இவர் தாகம் தணித்து வந்திருக்கிறாளே அம்மையா என்று இந்திரலோகத்திலே இந்திரன் அறிந்தார். 7 கன்னியர்கள் தாகம் தணித்து விட்டு பொழுது விடுவதற்குள்ளே புறப்பட வேண்டும் என்று கன்னியர்கள் 7 பேர்களும் திருக்கைலாசம் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது இந்திரன் பார்த்தார், என்ன அம்மா கன்னியர்களே நீங்கள் 7 பேர்களும் பூலோகத்திலே சென்று மானிடராக வடிவத்தை கொண்டு அம்மையா மானிடரோடு மானிடராக கலந்து விட்டீர்கள். அம்மம்மா தாகத்தை அருமுந்தருக்கு தண்ணீர் வாங்கி அறிந்தின மகிமையினாலே நீங்கள் சற்று காலம் பூலோகம்தான் போய் வாழ வேண்டும் என்று இந்திரனோ சாபத்தை கொடுக்க கன்னியர்கள் 7 பேரும் பார்த்தார்கள், என்ன நாங்கள் பூலோகம் செல்ல வேணுமானால் எங்களுக்கு என்ன மகிமை உண்டு? எங்களை யார் வணங்குவார்கள்? எங்கள் சாப விமோச்சனம் எங்களுக்கு எப்பொழுது தீரும்? அப்பந்தான் இந்திரன் சொன்னார், என்ன கன்னியர்களே அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். உலகமெல்லாம் உங்களை போற்றக்கூடிய அளவுக்கு என்ன நான் உங்களுக்கு வரம் அளிக்கிறேன். அதற்குண்டான வழியை நானும் செய்து வருகிறேன். ஆகையினால நீங்க 7 பேர்களையும் நீங்க 6 பேர்கள் அக்கா தங்கையுமாக உங்க எல்லோருக்கும் மூத்தவளாக இருக்கிறாளே இந்த முத்தாளம்மா அவள் உங்களுக்கு தாயாக இருப்பா. நீங்க 7 பேர்களும் சென்றுவார்கள் என்று வரமளிக்க அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று 7 நல்ல கன்னியர்கள் அதிலே மூத்தவள் முத்தாளம்மா 6 பேரை அழைத்து கொண்டு அவர்கள் தாயாக இருந்து கொண்டு பூலோகம் போக வேணும், சாபை மோட்சம் வாங்க வேண்டும். மானிட பெண் போலே கன்னியர்கள் 7 பேரும் மூத்தவள் தாயாக மூத்த நல்ல கன்னியவள் அவ அழகிலே நிறைந்தவளாம் அம்சத்திலே உயர்ந்தவளோ பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி 6 பேரை அழைத்து கொண்டு வாராளே முத்தாளம்மா ஐயா ஆக்குவாரோ அழிக்குவாரோ 1008 வாரோ கொல்லுவாரம் மெல்லுவாரோ கோடி நல்ல வரங்களோ கொடுக்கு வரம் எடுக்குவாரோ அவளுக்கு தண்டி எலும்பெரும் படைகள் சகலாத்து கூடாரமோ சக்தியுட அம்சமாக சத்த கன்னியர்கள் வாராரே சக்தியோட அம்சமாக சத்த கன்னிமார்கள்
அம்மா கண்டாங்கி புடவை கட்டி கருவளைகள் கையில் போட்டு கண்களுக்கு மைதீட்டி செந்தூர பொட்டு வைத்து அவ முத்தும் மாலை அணிந்து கொண்டு வடநாட்டு பெண்ணை போலே வடநாட்டு பெண்ணை போலே வாராள முத்தாள அம்மாள் அம்மாள் வடநாட்டு பெண்ணை போ வாராளே அவர்கள் கைலாச மலை கடந்து கனகசங்களே பருவதமாவோ மெய்ப்பாலம் மயில்பாலோ நேரேகல்லால் ஒரு சுனையாமே இருட்டு நாடு கடல் விட்டு ஏகபோதி பட்டணமோ சோஜா ராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாராரே அவ வடநாடு வடதேசம் ஆந்திரா தன்னதற்கு ஆந்திரா தன்னதற்கு அருமை கண்ணியர்கள் வாராரே ஆந்திரா தன்னதற்கு இந்திரலோகத்திலே ஏகபோகமான வரங்களை பெற்று பெற்று 6 தங்கையர்களை அழைத்துக் கொண்டு 6 பேர்களுக்கும் தாயாகவே இருந்து வருகின்றாள் என் தாயி. அம்மா கண்டாங்கி புடவை கட்டி சரி கண்ணாடி வளைகள் பூட்டி அம்மம்மா கண்களுக்கு மைதீட்டி முத்து மாலை அணிந்து கொண்டு வருகின்றார். இன்னைக்கு வட மாநிலத்து பெண்ணை பாருங்க, என்ன முத்து மாலை ரொம்ப விரும்பி அவங்க அணிஞ்சிருப்பாங்க. ஆமா, நம்ம போட மாட்டோம். வடநாட்டு பெண்கள் பாச பேசக்கூடியவர்கள். சரி, அப்படி வட மாநிலத்தை பெண்ணாக வடிவங்களை கொண்டு 7 பேர்களும் ஆந்திராவிலே ஒரு இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமாம்மா. இந்திரன் பார்த்தார், என்ன நாம் சாபம் கொடுத்து 7 பேர்களையும் அனுப்பிவிட்டோம். ஆமா, இவர்களுடைய மகிமை இந்த உலகமெல்லாம் தெரிய வேண்டும் என்று அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன இந்திரன் மனசு வச்சாதான் இந்த நாட்டுல மழை இருக்கும். ஆமா, மலைக்கு அதிபதியை தெய்வேந்திரர் தான். ஆமா, தேவேந்திரன் தான். ஆகையினால் இவர்கள் சாப விமோசனம் பெற்று என்ன கைலேயங்கரைக்கு வர வேணுமானா ஆனால் நாம் என்ன செய்வது என்று யோசித்து பார்க்க, சரி, மதுரை மாநகரத்திலே வருடம் 12மே மழை இல்லாமல் செய்து வருகின்றார். அம்மா, அந்த மதுரை மாநகரத்திலே பாண்டிய மன்னனுடைய அரசாட்சி நடக்கும் போது பாண்டிய மன்னன் அரசாட்சியிலே வருஷம் 12 1 மாதம் 2 மாதம் மழை இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன ஒண்ணும் செய்ய முடியாம கிடக்கு. 12 வருடமாக 12 வருடமாக ஐயம் மதுரை மாநகர்தனிலே நாட்டில் மழை பொழியலைய நாடது பொஞ்சலிக்கலைய பருவமழை பொழியலைய பயிர் செடி வந்தலைக்கலைய வாடமழை பொழியலைய குளிர்ந்ததென்றல் வீசலையே காலமழை பொழியலையே அங்க காடுகர விளையலையே இல்லையே காடுகர ஐயா மரக்கா நல்ல உருண்ட பஞ்சோ மன்னவர தோற்ற பஞ்சோ நாளி உருண்ட பஞ்சோ நாயகர தோற்ற பஞ்சோ ஆளாக்கு உருண்ட பஞ்சோ நம்மில்லா பெரிய பஞ்சோ தாலி விற்றும் பீலி விற்றும் தவிடு வாங்கி உண்ட பஞ்சம் ஐயா தங்கம் கிடைத்தாலோ அங்கு தவிடு கிடைக்காத பஞ்சோ தங்கம் வந்து கிடைத்தா மதுரை மாநகரத்தில்
இடத்திலையும் பக்கத்து கிராமங்களுக்கும் 12 வருஷமா மழை இல்லை. மழை தண்ணி இல்லை. கொஞ்ச நாள் இந்த கொரோனா வந்த உடனே அம்மா நம்ம தொழிலாளிமார்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம் பார்த்துக்கோங்க. அம்மா 1.5 வருஷம் நம்ம கையில வருமானம் இல்லாமலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்டோம் இல்லையா? அப்போ 12 வருஷம் மழை இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்னு பாருங்க. அம்மா மதுரை மாநகரத்திலே வருஷம் 12மே மழை இல்லாமல் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவனை தோற்ற பஞ்சம் தோற்ற பஞ்சம் நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆமையா அன்னம் கிடையா பெரிய பஞ்சம் தாலி விற்றும் வீலி விற்றும் தவடு வாங்கி உண்ட பஞ்சம் தங்கத்தை கூட வாங்கிடலாமா? என்ன இந்த பஞ்சத்தால தவிடு கூட கிடைக்கல. அப்பேற்பட்ட பெரிய பஞ்சமாக இருக்க ஆமையா மதுரையிலே வாழக்கூடிய மக்களும் அம்மா பக்கத்து கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த பஞ்சத்தை போக்கணுமானா என்ன செய்வது என்று மதுரை மாநகரத்திலே சொக்கர் மீனாட்சியை எண்ணி ஆமம்மா மக்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கின்றார்கள். சரி, ஒரு நாளும் இல்ல திருநாளாக சொக்கரோட ஆலயத்தில் சொக்கரோட ஆலயத்தில் மக்கள் எல்லாம் ஓடி வந்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிப்பாலே ஆறாக கண்ணீரை அங்கம் எல்லாம் வடிப்பாரே பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் வடிக்காரே ஏங்குதார புலம்புதாரே ஈசனை நோகுதாரே ஏங்குதாரே புலம்புதாரே அவர்கள் அலறுவாராம் புலம்புவாரே ஆண்டவர நோகுவாரே அப்படி கண்ணீரை வடித்த போதே மதுரை வாழும் சொக்கருமே அந்த மீனாட்சி அம்மாளோ இந்திரனை அழைப்பாரே வாருமைய தெய்வேந்திராவோ வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. ஐயா தேவேந்திரா, உன்னுடைய மகிமையினால அம்மா கண்ணீர்களுக்கு நீ சாபத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறாயே. அம்மா இந்த மதுரை மாநகரத்திலே பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் என்ன பஞ்சத்தால் வாடுகின்றார்கள். ஆமையா, என் மக்களை காப்பாற்ற நீ மனசு வச்சாத்தானே மழை பொழியும் ஐயா. ஆகையினால் நீ மழை பொழிய வைத்து என் மக்களை காப்பாத்து என்று சொல்ல ஏமனா சிவபெருமாள் அடியார்களுக்கு எளியோன் தன்னுடைய பக்தர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அப்பந்தான் இந்திரன் ஆகாயத்திலே நின்று கொண்டு இந்த 7 கண்ணீர்களையும் 6 பேரை மகளாகவே கொண்டு மூத்தவள் தாயாக இருக்கின்றாளே என் தாய் முத்தாலம்மா இவளை அழைத்து அம்மா உங்களுக்கு சாப விமோசனம் பெறக்கூடிய காலங்கள் வந்து விட்டது அம்மா. மதுரை மாநகரத்திலே சரி என்னுடைய மகிமையினாலே பக்கத்து கிராமங்களுக்கு வருஷம் 12மாகவே மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டது. ஆகையினால் இந்த பஞ்சம் என்னுடைய மகிமையினால் வரவழைத்தது. ஆகையினால் இப்பொழுது மக்களுக்கு மழை கொடுக்க போறேன். இந்த நேரம் நீ அங்கு சென்று நீங்க 7 பேர்களும் ஒரு மானிட பெண்ணாக வடிவத்தை கொண்டு அங்கு சென்றீர்கள். ஆனால் நீங்கள் எடுத்த அவதாரத்தை முடித்து கைலையங்கரைக்கு வரலாம் என்று சொல்ல அப்படியே ஆறு நல்ல பிள்ளைகளும் தாயாக இருந்து கொண்டு சக்தி கொண்ட முத்தாளம்மாள் 7 பேரும் ஒன்று கோடி தென்திசையாரே இந்த சிறப்பான வேளையிலே பாடு நாமளுக்கு அன்பளி வந்தே இந்திரனும் சொன்ன போதே 7 நல்ல பெண்களும் அவதாரத்தை முடிக்கணும், திண்டிசை போகணும், தேசம்
நிறுத்தி பார்க்கணுமே. வட மாநிலம் முந்தனை கடந்து தென்னாடு வாராரே எங்க எங்க போவோம் என்று ஆறு நல்ல பெண்களையோ தாயாக இருந்து கொண்டு தலைமக முத்தாளம்மா ஒரு பாப்பார் குல பெண்ணாக பாப்பார் குல அவ 16 வயதாக ஒரு 16 வயதுமாக ஐய பெரிய வீட்டு பெண்ணாக பிராமண கண்ணாக 7 நல்ல பேர்களும் பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணுக்கு அழகி அவ பேரை கொண்ட மகிழகி அழகி பேடை கொண்ட அவர்களே கண்ணு காணா கண்ணழகி கண்ணு காணா கண்ணழகி காதுமுக்கு வடிவழகி மூக்கழகா மொழியழகா முகத்தனோட திருவழகோ சிக்க சிகப்பழகோ சிந்தூர பொட்டழகோ வங்கி தலையழகோ வங்கி நல்ல தலையழகோ வாடாமலே நிறமழகா வாடாமல்லி நிறமழகோ அவ குற நல்ல தலையழகி தலையழகி முக பொட்டழகி பொட்டழகி அக்காதங்க 7 பேரும் 7 பேரும் அழகுல நிறைந்த வேளாம் நிறைந்தவளும் அம்சத்திலே உயர்ந்த வேளாம் உயர்ந்தவளாம் ஓலை பூசையில செய்யலிலே ஒரு பாகம் தலையழகும் தலையழகா வேப்பையில செய்யலில செய்யலிலே மேல் பொறு ரெண்டழகாம் ரெண்டழகும் கெண்ட மீன் செய்யலில செய்யலிலே கிளிமொழி அகன்கள் 2 கண்கள் 2 யாரு நெத்தி புருவங்களோ தாணி மூக்களகோ குமுள்ளம்பு செய்யலிலே கூறிய நாசிகளோ மஞ்சன பெட்டி போலே மங்கை அவ நாடுகளாலோ ஐயம் முல்லை அரும்பு போலே முன்வரச பல்லழகோ பிச்சி நல்ல அரும்பு போலே பின்வரச பல்லழகோ பதக்கம் கட்டி வார்த்ததை போல் பக்கம் 16 பல்லாவோ அம்மா முத்து கட்டி வார்த்ததை போல் 32 பல்லாவோ ஈச்சம்பழம் போலே இளங்காவி பல்வரிசை கோவை பழம் போலே கும்பனையா உதடழகாவோ தாமரை இதழு போலே தையலரின் கண்ணரண்டோ அப்படி அலங்கார தோரணமாவோ முத்து மாலை தான் அணிந்து 6 பேர் அழைத்து கொண்டு எல்லாத்துக்கும் முத்தவள் தானே தாயாக இருந்து கொண்டு தாயாக இருந்து கொண்டு சக்தி முத்துமாய் வாராலே இருப்பாள் சக்தி முத்தாளம்மா வாரா ஆறு பெண்களையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு
6 பேரையும் தனக்கு மகளாகவே அழைத்துக் கொண்டு மூத்தவளாக இருந்து வருகின்றாள் என் சக்தியாகிய முத்தாலம்மா. முத்தாலம்மாள் இந்த மதுரையமா நகரத்திலே சரி வைகை ஆற்றிலே நீராடி அம்மா சொக்கர் மீனாட்சியை வணங்கி நாங்கள் எடுத்த அவதாரங்களை முடிக்க வேண்டும் வேண்டுமென்று நாங்கள் எல்கே செல்ல வேண்டும். ஆமா இந்திரன் எங்களை அனுப்பி வைத்த சரி சாப விமோசனத்தை பெற வேண்டும் என்று சொல்ல அப்பந்தான் சொக்கர் மீனாட்சி வரமளிக்கின்றார்கள். இன்று முதல் இந்த மண்ணுலகிலே மானிடராக வடிவத்தை கொண்டு வந்த நீங்கள் தெய்வமாகவே இருந்து உலகம் போற்றும் தெய்வமாகவே நீங்கள் வாழ்ந்து வருவீர்கள். தான் சொல்லக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வர வேண்டும் என்று அந்த சொக்கர் மீனாட்சி சொல்ல எங்க எங்க போனோம் என்று போவோம் என்று எங்க போனோம் என்று போவோம் என்று ஈஸ்வரனார் வரம் கொடுக்க வரங்களை பெற்றுக்கொண்டு ஐயா பெற்றுக்கொண்டு வாராறு 7 பேரும் பெற்று கொண்டு அதாச்சு அந்த மதுரைக்கு அருகிருக்கும் தேவன் நல்ல குறிச்சிக்குத்தான் கல்லுப்பட்டி நகரத்திற்கு வாராறு 7 பேரும் ஐயா வாராறு 7 பேரும் கல்லுப்பட்டி நகரத்திற்கு வாராறு 7 பேரும் மதுரைமா நகரத்திலே அருகாமல் இருக்கக்கூடிய டீ கல்லுப்பட்டினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்க இருக்கு? பேரையூர் போறதுக்கு முன்னாடி. எங்கய்யா? பேரையூர். பத்தியலா உலகம் சுத்த வாலிபர். ஆமா. டீ கல்லுப்பட்டி அப்படிங்கிறது எதனால வந்துச்சு? என்ன இந்த டீ கல்லுப்பட்டி அருகிலே ஆமா ஒரு சிறிய மலை அம்மா தேவன் குறிச்சி கல்லுப்பட்டியை தான் அம்மா தேனாவுக்கு இங்கிலீஷ்ல என்ன போடுவீங்க? டீ போடுவான். அதனால சாட்டா இப்ப டீ கல்லுப்பட்டின்னு வந்துருச்சு. ஆமா தாய் பேரு ஆமா அதுக்கு பேரு டீ கல்லுப்பட்டி. ஆமா அப்படி அம்பிகை 7 பேர்களுமாக வந்து அமர அந்த டீ கல்லுப்பட்டி நகரத்திலே டீ கல்லுப்பட்டினா சாட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச குடும்பத்துக்கோங்க. ஆமா இந்த டீ கல்லுப்பட்டியில தான் வருஷம் 12 பக்கத்திலே 7 கிராமங்களுக்கும் மழை இல்லாமல் இருக்கிறது. ஆமையா இப்படி வருஷம் 12 மழை இல்லாமல் இருக்க என் தாய் 7 பேர்களுமாகவே டீ கல்லுப்பட்டிக்கு வருகின்றார்கள். ஆமையா அம்மா வந்து ஊருக்குள்ள 7 பேர் பாதம் பட்ட உடனே என்ன அங்க மலை மாறி பொழிகின்றது. ஆமம்மா வந்து 3.25 நாளிகை கூட ஆகல. என்ன அந்த மதுரையை சுத்தி உள்ள கிராமங்களுக்கெல்லாம் ஆமா நாட்டில் மழை பொழியுதையா நாடோட ஒஞ்சலிக்குதையா பருவமழை பொழியுதையோ பயிர் செடி வெளிக்குதையோ பயிர்களுமே விளையுதையோ ஐயா பருவமழை பொழியும் போது பஞ்சம் அது போகுதையோ 7 பேரும் ஊருக்குள்ளே வந்து நுழைந்த உடனே அம்மா மழை மாறி பொழிந்து வருகிறது. சரி மழை மட்டுமா பொழியுது? என்ன ஒருத்தங்களுக்கு இந்த பஞ்சத்தால அடிபொடி சண்டைன்னு வருது. அம்மா சண்டை போட்ட பகையாளிகள் எல்லாம் சமாதானமாக வருகின்றார்கள். அது மட்டும் இல்ல என்ன ஊருக்குள்ளே அத்தனை பேர்களுக்கு அம்மா முத்த அள்ளி போட்டு அம்மம் போட்டிருக்கு. இந்த அம்பிகை 7 பேர் வருகின்ற பொழுது முத்தெல்லாம் மறைந்து வருகிறது. அப்படி முத்துக்கள் மறைந்த உடனே அம்மா அக்ரஹார வீதிக்கு வருகின்றார். இந்த 7 பெண்களையும் கண்டு ஊரார்கள் எல்லாம் இவர்கள் யாராக இருக்கலாம், இவர் எங்கிருந்து எங்கு வருகிறார்களோ, யாரோ எவரோ இருந்தாலும் இவங்க ஊருக்குள்ள வந்து மிதிச்ச உடனே இந்த ஊருக்குள்ள மழை பொழிகிறது என்று மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள்.
அப்படியே இருக்கும் போது அம்பிகை 7 பேரும் 7 பேரும் அக்ரகாரம் வீதிக்குத்தான் அந்தனர் வீட்டுக்குத்தான் வீட்டுக்குத்தான் அக்கா தங்கை வாராளே வீட்டுக்குத்தான் அக்கா தங்கை வாராளே அப்படி அந்த நேர வீடாதிலே அமர்ந்து நிற்கும் நேரத்திலே வியாதி ஒருங்க பாராரோ அம்மா 7 பேரும் வாருங்க அம்மா இங்க எங்கிருந்து இங்கு வாரி ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் சொல்லிடுங்கோ ஒளியாமல் அந்தன வேதியர்கள் கேட்ட பொழுது அம்மா 7 பேர்களும் சொல்லுகிறார்கள் என்ன நாங்க 7 பேர்களுமே அம்மா ஒரே பெண்கள் தான் ஆனாலும் வட மாநிலத்தில் இருந்து தென்னாட்டுக்கு போவோம் என்று நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆமையா. வந்த வழியிலே எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. தென்னாடு சென்று பார்ப்போம் என்று அடியால் வந்து கொண்டு இருந்தோம் ஐயா. வேதியருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெண்கள் 7 பேர்களும் வந்த உடனே மலை மாறி பொழிந்தது. பகையெல்லாம் உறவாகி விட்டது. சரி, முத்து விதைத்த இந்த இடத்துல அத்தனை மக்களுக்கு அம்மன் போட்ட இடத்துல எல்லாம் அம்மன் இறங்கி விட்டது. சரி, எது எப்படியோ இவங்க எங்க இருந்து வந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம ஊருக்கு நல்லது நடந்திருக்கு. அதனால நீங்க 7 பேரும் என் வீட்டிலே தங்குங்க என்று அன்ன ஆகாரத்தை கொடுக்கிறார் அந்தன வேதியர். அப்ப 7 பெண்களும் என்ன நினைக்கிறார்கள்? என்ன சுவாமி, என்ன அடைக்கலம் கொடுத்த எங்களுக்கு உங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுதிய. எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? மானிட மக்களோடு நாம் அவதாரம் செய்ததுனால மானிட மக்கள் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டு பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. என்ன சாப்பாடு வேணும்? என்ன எங்களுக்கு வறுத்து இடி மசாலா இடிச்சு மாமச குழம்பு வச்சு சாப்பிடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஐயா. அப்ப 7 பேர்களை அழைத்த வேதிகர் சொன்னார், அம்மா நான் சாதியில பிராமணர் இல்லையா, என்னால மாமசம் உங்களுக்கு தர முடியாது. இந்த ஊருக்குள்ள உங்களால் நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, உங்க 7 பேரையும் பார்த்தா ஏதோ தெய்வ சக்தி மாதிரி தெரியுதையா. உங்க 7 பேருடைய முகமும் தெய்வாம்சமாக இருக்கு. அதுவும் எல்லாத்துக்கும் மூத்தவா உங்களுக்கு தாயாக இருக்கக்கூடிய இந்த அம்மா மேல இருக்க முத்து மாலையை பாருங்க. கண்ணை பளிச்சு வெட்டுது. உங்களை பார்த்தாலும் ஒரு பிராமண வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. ஆனாலும் நீங்க மாமசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்களே. என்ன எங்க ஏரியாவை வாழ வச்ச உங்களை நீங்க கேட்டதை நாங்க கொடுக்கிறோம். ஆனாலும் என் வீட்டில் மாமசம் செய்ய முடியாது. நான் ஒரு வீட சொல்லுவேன், நீங்க அங்க போவீங்களா? வடக்கு தெருவில் நாயக்கர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். நாயக்கர் மக்கள். அந்த நாயக்கர் மக்கள்ல பெரிய நாயக்கர் வீட்டுக்கு போங்க. நான் ஆளை அனுப்புதேன். சரி, உங்களுக்கு வேணும்ங்கிற சாப்பாடு அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று வேதியர் சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று நாயக்கர்கள் வீதிக்கு வாராரே 7 பேரும் பெரிய நாயக்கர் வீதிக்கு அவருடைய அரண்மனையில் அன்புடன் வந்து நின்றாரு அரண்மனைக்கு. பெரிய
நாயக்கருடைய அரண்மனைக்கு வந்து நிற்கிறார்கள் 7 பேர்களும் 7 பேர்களும் வேதியரோ ஆள் அனுப்பி அம்மா இவர்கள் 7 பேர்களுக்கும் அவர்கள் விரும்பினபடி ஆகாரத்தை படைக்க வேண்டும் என்று சொல்ல அம்மா கேட்டதை மாதிரியே இடி மசாலா இடித்து அவளுக்கு மாமிசங்கள் எல்லாம் சமைத்து 7 பேர்களையும் சாப்பிட சொன்னார்கள். ஆமையா இந்த 7 பேர்களுமே அன்ன ஆகாரத்தை அருந்தினார்கள். ஆமம்மா அருந்தினதோர் மகிமையினாலே அந்த சமயம் என்னாச்சு? என்ன மாலை கருக்கள் மயிருண்ட நேரம், அந்தி கருக்கள் அரைச்சாம நேரம், மூந்தி கருக்கள் முதல் சாம நேரத்திலே ஆதி கையில இருந்து இந்திரனோ அசரீராக வாக்கு கொடுக்கிறார். என்ன நான் கொடுத்த சாபம் உங்களுக்கு நிறைவேற போகுது. சாப விமோசனத்தை நீங்கள் அடைய வேணுமானால் நீங்க பூலோகத்திலே மானிடரோடு மானிடராக பிறந்ததாலையும் 7 பேர் அக்கினியை வளர்த்து அதிலே நீங்கள் 7 பேரும் இறங்கி சாம்பலாகி மறுபடியும் கன்னியர்களாகவே நீங்கள் வருவீர்கள் கைலேயங்கிரிக்கு என்று இந்திரன் அசரீராகவே வாக்குரைத்தார். அந்த வேளையிலே 7 பேர்களுமாக அங்கு உள்ள மக்களை எல்லாம் அழைத்து இந்த ஏரியா மக்களுக்கு நாமல் மழை பெய்து விட்டோம். நாமளால் மக்கள் மனமெல்லாம் குளிர்ந்து விட்டது. ஆகையினால இந்த மக்களுக்கு நாம் யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று அங்கு உள்ள மக்களை எல்லாம் அழைத்தார்கள். நாங்கள் எடுத்த அவதாரம் எங்களுக்கு முடிய போகிறது அம்மா. அதனாலே நாங்கள் அக்கினியை வளர்த்து அதிலே நாங்கள் இறங்க போறோம். இனி நீங்கள் எங்களை காண வேணுமே. ஆனா என்ன இன்று நாங்கள் பகலிலே தோன்றி இரவில் எப்படியும் மறைந்தோமோ அதே போன்று என்ன நீங்க 7 குலத்திலே மண்ணெடுத்து முத்துமாலை அணிந்த இந்த அம்மாளுக்கு முத்தால் அம்மாள் என்று பெயர் கொடுத்து என்னை களிமண்ணால் நீங்கள் விரைவு செய்து என்னை அலங்காரம் செய்து பகலெல்லாம் நீங்கள் எங்கள் அழகை பார்த்து ரசித்து எங்களுக்கு பூசைகள் செய்து இரவு வேளையிலே எங்களை எந்த இடத்திலே நீங்கள் அலங்காரம் செய்து படைத்தீர்களோ அதே இடத்திலே நாங்கள் 7 பேர்களுமாக 7 ஊர் தெய்வங்களாக முத்தாலம்மா ஒரு முத்தாலம்மா இல்ல என்ன முத்தாலம்மால கணக்கெடுத்து பார்த்தா அம்மாளுக்கு 30 அவதாரத்துக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அவதாரமாக சக்தி இருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் 7 ஊருக்கும் நாங்கள் 7 தெய்வமாகவே இருப்போம் என்று அத்தனை பேர்களை அழைத்து அம்மா வாக்குரைக்க அப்படியே ஆகட்டும் என்று அந்த மதுரை மாநகரத்திலே கல்லுப்பட்டி மாநகரத்திலே தேவர்கள் 8 பேர்களுமாக சாப விமோசனத்தை நாம் பெற வேண்டும் என்று அம்மாக்கு நீ வளர்க்காலே 7 பேரும் 7 அக்கினிய வளர்ப்பாலே அவ வேள்வியில இறங்கியல்லோ அவதாரம் தான் முடித்து ஆதி கைலாசம் வருவார்களே அவதாரங்கள் தான் முடித்து ஆதி கைலாசம் வாரபோதே ஆதி வெள்ளி கையில தேவ நல்ல முனிவர்களும் தேவ வாத்தியங்கள் முழங்குவாரே மலர் மாறி பூச்சொரிய மாதவர்கள் ஒன்று கோடி மணி கொலவ போடுவார்கள் தெய்வ திரு மாதவர்கள் திருக்குலவ போடுவாரே என்ன மாதவர்கள் அப்படி திருக்குலவை போட 7 பேர்களுமே 7 ஊரிலே நாங்கள் அமர்ந்திருப்போம். 7 ஊர்லையும் எங்களை விரைவு செய்து ஒன்று போல் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னதினால அன்று முதல் இன்று வரை அதுக்குத்தான் முத்தாலம்மால அன்று பிறந்த அன்று அழியக்கூடியவான அதுக்குத்தான் சொல்லுதாங்க. ஆமா பகல்லே அம்மாளை களிமண்ணாலே அவளை விரைவு செய்து அலங்கரித்து பகலெல்லாம் அம்பாளை வணங்கி இரவு நேரத்திலே அம்மாளை கரைப்பதற்குனே மழை பெய்யும்.
இன்னைக்கு மழை வருது அப்படின்னா அது முத்தாலம்மாளுடைய மகிமை. மகிமைதான். அப்படி அம்பிகையானவளே 7 ஊர்ல வந்து இவளை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தேவன்குறிச்சி தான் தாய் கிராமம். ஆமா, தாய் கிராமம்னு ஏன் வந்தது? எதற்கு? எல்லாத்துக்கும் மூத்தவா இதோ அமர்ந்திருக்கிறாளே என் தேவி முத்தாலம்மா. ஆமா, 6 பேர்களுக்கும் தாயாக இருந்து இந்த அம்மா முதல்ல அமர்ந்த இடம் தான் தேவன்குறிச்சி என்று அழைக்கப்பட்ட தாய் கிராமம். ஆமா, இன்னைக்கு அங்க இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. தாய் கிராமம் இருக்கு இல்லையா? எங்க பக்கத்து ஊர் தானே. 2வது டி கல்லுப்பட்டி. ஆமா. 3வது வன்னிவேலன்பட்டி. ஆமா. 4வது கிளான்குளம். 5வது சத்திரப்பட்டி. ஆமா. 6வது காடநேரி. 7வது அம்மாள்பட்டி. இந்த 7வது அம்மாள்பட்டியில யார் வாழ்ந்து வருகிறார்கள்? யாரம்மா? குலாளர் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த அம்மாள்பட்டியிலே அம்மாள்பட்டினா எந்த அம்மாள்பட்டி? மதுரை பக்கம் இருக்க அம்மாள்பட்டி. குலாளர் மக்களை அழைத்து நாயக்கர் வீட்டுல போய் அம்மா சாதம் அருந்தினதனாலையும் தேவியர் வீட்டிலே வந்து அம்மா தங்கினதனாலையும் இவர்கள் 2 பேர்களுமே சேர்ந்து மண்ணெடுத்து கொடுக்கின்றார்கள். குலாளர் மக்கள் அம்மாள்பட்டியிலே வாழக்கூடிய குலாளர்கள் எல்லாம் 48 நாள் அம்மாளுக்கு விரதம் இருந்துதான் அம்மா சிலையை அங்க உருப்பிடிப்பாங்க. அதனாலதான் இங்கே இந்த குலாளர் மக்களுக்கு அம்மா குலதெய்வமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அம்மாள்பட்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய குலாளர் மக்களை அழைத்து 7 ஊருக்கும் 7 முத்தாலம்மாளாக பிறகு செய்கிறார்கள். அம்மா முத்து மாலை அணிந்து அந்த கிராமங்களுக்கு வந்ததனாலையும் அவளுக்கு முத்தாலம்மாள் என்று பேர் நாமத்தை கொடுத்து அம்மா அன்று முதல் இன்று வரை அம்பிகையால் அவதரித்தாள். அன்று முதல் இன்று வரை அப்படி அம்மா பெட்டியில் வாழ்ந்து வருவோம் குலாளர் மக்கள் எல்லாம் மண்ணதுவும் தான் எடுத்து முத்தாலம்மாளை அலங்கரித்த மக்களுக்கு அப்பா இந்த உலகத்தை அனைத்தும் படைப்பது பிரம்மன் படைத்த இந்த மண்ணையே என் தெய்வமாகவே எங்களை நீ படைத்ததாலேயும் நீங்கள் எந்தெந்த நாட்டிலே இருந்தாலும் உங்களுக்கு நான் குலதெய்வமாக இருப்பேன் அப்பா. உங்கள் கைனால் எங்களை அலங்கரிக்கப்பட்டோம். சரி, அதனால உங்கள் குலகோத்திரம் எங்கிருந்தாலும் வாழையடி வாழையாக வாழ வைப்போம் என்று அம்மா வாக்குவாரம் தான் கொடுத்து முத்தாலம்மா வரங்களை பெற்றல்லவோ மதுரை மாநகரம் விட்டு எங்க போவோம் என்று கிராமம் தனி கடந்து இன்னைக்கும் 7 ஊர்லயும் 7 முத்தாலம்மாளை அலங்காரம் செய்து தாய் மூத்தவ அமர்ந்ததுனால தாய் கிராமம் என்று பேர் கொடுத்து அங்கிருந்து 7 சப்பரமும் இன்னைக்கு அங்க வீதி வந்துகிட்டு இருக்கு. 7 ஊர் மக்களும் அம்மாளை சிறப்பாக வணங்குகிறார்கள். என் தாய் முத்தாலம்மா குலாளர் மக்களால் நாமல் படைத்தார்களே, அவர்களுக்கு நாம கால தெய்வமாக போக வேண்டும் என்று அவ அங்கிருந்து பயணமாகி மதுரை சொக்கரையும் மீனாட்சியை தான் வணங்கி மேல சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி சங்கரன் கோவிலிலே உளவாள் சங்கரரை கோமதியை தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி ஒரு பாதை கூடி கடையநல்லூர் மார்க்கமாக கிழக்கு முகமாக கரடிகுளம் தன்னாதிலே குலாளர் சமுதாயத்தில் சில்லக்கர தன்னாதிலே தாளமாலீஸ்வரியா மக்கள் ஒரு பயிராக சக்தி ஒரு வேலியாக காயவளம் அமர்ந்திருக்கும் நாளையிலே அன்று முதல் இன்று வரை கரடிகுளம் தன்னாதிலே முத்தாலம்மா காவல் தெய்வமாக வாழ்ந்து வாராள். என்ன தன்னாதில
மானிட பிறவியோடு அவள் கலந்து இருந்ததனாலேயும் ஆமா அவளுக்கு மாமிஷம். சரி அவள் மறுபடியும் தெய்வ கைலாசம் சென்று என் தேவி முத்தாலம்மாள் இங்கு வந்ததனாலே அம்மாளுக்கு இப்ப சைவம் சைவ படைப்பு என் சக்தியானவள் சைவ படைப்பை ஏற்றுக்கொண்டு ஆமாம்மா கரடி குளமா நகரத்திலே ஆமாம்மா வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களையும் புலாளர் சமுதாய மக்களுக்கு என்றென்றும் காவல் தெய்வமாக காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் சுட்டு பறக்காமல் சிறுகுருவில் ஆந்தாமல் அட்டம் ஜொலிக்காமல் அசல் காத்து வீசாமல் மக்கள் பயிராக என் முத்தாலம்மா ஒரு வேலியாக ஆமாம்மா இருக்கும் மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து வருகிறாரே.